இராணுவ வீரன் அவள் பாகம் 2. இவர் யார் அப்படின்னா, இவர் தான் லக்ஷ்மணனோட அப்பா. இவர் எதுக்காக இங்கே பேசிகிட்ருக்காரு அப்படின்னா, வாங்க வீட்டுக்கு வாங்க, ராம் இங்கே கஷ்டப்படணும்னு ஏதாவது இருக்கா? ராமை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு இளவரசன். அவன் இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை அவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நீங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசிக்கணும், நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு லக்ஷ்மி பேசிகிட்ருக்கா. அப்போ அவர் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தார். அப்போது அவர் சொல்கிறா, மாமா, நான் எனக்கு இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை எனக்கு பழகி போயிடுச்சு. நான் ராமன் நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ராம் நல்லவனாக வருவான் அப்படின்னு சொல்லும்போது, லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சின்ன வயசில் ஒரு இராணுவ வீரன் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதை தட்டி பறித்ததே லக்ஷ்மணனோட அப்பா தான். இப்போது இவர் எதுக்காக வந்திருக்காருனா, ராம் இராணுவ வீரனாக ஆகக்கூடாது, அவனுக்குன்னு சொத்து பதவி பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது, ஸோ என்னோடதை அவன் தான் ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு லக்ஷ்மியும் உடன்படலை, யாருமே உடன்படலை. இப்போது 11 வருஷம் ஆகுது. அது லக்ஷ்மணன் அதுக்கப்புறமா லக்ஷ்மி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ராமை பொறுத்த வரைக்கும் அவன் தான் எப்போதுமே 2 பேருடைய சண்டையுமே சால்வ் பண்ணி வைக்கிறது. அப்போ லக்ஷ்மி சொல்கிறா, சொல்லுப்பா, நீயே சொல்லு, உன் அப்பா பண்ணது தப்பா நான் பண்ணது தப்பா நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், உங்களோட சண்டையில் என்ன இழுக்காதீங்க, இது வரைக்கும் நான் 2 பேருக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி என் மண்டையை உடைச்சது போதும், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நீங்கள் சண்டை போட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறான். லக்ஷ்மி சாப்பிட்டுட்டு போன்னு சொல்கிறா. அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ராமை பொறுத்த வரைக்கும் ராம் எப்போதுமே ஒரு தனிமையாக தான் இருக்கிறான். அவனுக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. எப்போதுமே தனியாக தான் இருப்பான். அவன் கேர்ள்ஸோட கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு இன்செக்யூரிட்டி, பாய்ஸோட கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு இன்செக்யூரிட்டி. அவனை பற்றி அவனுக்கே புரியலை. அப்போது ராம் இப்போ கிளாஸ் ரூமில் இருக்கான். ராமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவனை வாடா டூருக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எப்போதும் போல் அவள் வரலன்னு சொல்கிறான். ஆமாம், அவன்கிட்டயே நீங்கள் கேட்குறீங்க, வந்துட்டால் பெரிய விஷயம்லாம் உலக அதிசயமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சடனாக ராமோட டீச்சர் ராமுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவனுக்கு சொல்லலை. அப்போது அவன் சொல்கிறாரு, என்ன எழுதி வச்சுருக்க பேப்பரில்? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு பாஸ் எடுத்தால் போதுமா, கொஞ்சமாவது படிக்கிற பையன் தானே நீ அப்படின்னு திட்டுறாரு. ராம் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து ராமோட ஃப்ரெண்ட் மீனாவும் ராமும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஒரு காலத்தில். ஆனால் எப்போ மீனா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத உடச்சி காதலி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வரணும்னு நினைக்கிறாளோ, அப்போது அவாய்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் ராம் அவளை திரும்பி கூட பார்க்கல. மீனா பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுவாள், பட் ராம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். ஏன்னா அவள் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகுது. ராம் ப்ளே கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாடுறான். பாருங்க, இப்பவே போகுது. வா போகலாம். ஃபுட்பால்லாம் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது மீனா அங்கேருந்து வரா. ராம், உன்கிட்ட பேசணும், நில்லு, போதும், நீ அவாய்ட் பண்ணதெல்லாம் போதும், என்ன சொல்கிற நீ அப்படின்னு அவள் கேட்கும்போது, அதுக்கு ராம் சொல்கிறான், நீ எவ்வளோ வாட்டி திருப்பி சேம் கொஸ்டினை நீ கேட்டாலும் என் வாயிலிருந்து நோ அப்படிங்கிறத தவிர்த்து வேறு எதுவுமே வராது. தேவையே இல்லாமல் எந்த விஷயத்தையும் போட்டு உன் மனசில் போட்டு நீயும் குழப்பிக்காத, என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ராம் சொல்கிறான். இதுதான் உன்னோட ஃபைனல் டெசிஷனா அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக இதுதான் ஃபைனல் டெசிஷன், எப்போவே சொல்லியாச்சு, நீ தான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்க. தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை பாரு, படிக்கக்கூடிய வழியை பாரு. நானும் படிக்கணும்,
நான் என்னுடைய ஏமை அச்சீவ் பண்ணணும். என் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரே எய்ம் தான். நான் ஏமை அச்சீவ் பண்ணுறது என்னோடய எய்ம் கிடையாது, என் அப்பாவோட எய்மும் சேர்த்து தான். நான் வந்து அவங்களுடைய மனசை வந்து நான் வந்து குடி தோண்டி புதைக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். அவளும் சரி, இதுக்கப்புறம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு அங்கேருந்து போயிடுதா. ராம் வந்து வீட்டுக்கு வந்துட்டான். அப்பா, இன்றைக்கி நான் எப்படி கோல் அடித்தேன் தெரியுமா? யாருமே இந்த கோல் அடிக்கிறதுல என்ன மிஞ்சி யாருமே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ ராம் அம்மா சொல்கிறா, சரி ஓகே, கோல்லாம் அடித்தது போதும், பேப்பர் கொடுத்தாங்களே மார்க் என்ன அப்படின்னு கேட்குறா அவள் அம்மா. அப்போது ராம் வந்து பேச்சை மாற்றுறான். இருங்க, காலையில் நீங்கள் 2 பேரும் சண்டை தானே போட்டுட்ருந்தீங்க, இப்போ என்ன 2 பேரும் ரொம்ப நல்ல ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படி சண்டை போட்டிங்க ஏதோ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, ஒன்றே சேர மாட்டேன் அப்படின்ட்டு விசில் அடிக்கிறதுக்குள்ளேயும் நீங்கள் சேர்ந்துருந்தீங்களே அப்படின்னு சொல்கிறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு வந்து ராம் வந்து தனியாக இருக்கான். ஏதோ அவனை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். எனி டைம் வந்து அவனுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம். தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறான், அவனால் தூங்க முடியல. அப்போ எதையோ நினச்சிட்டு இருக்கான். அவனுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வந்து அவனுக்கு வந்து வேலை செய்யுது. ஸோ அவனுக்கு என்ன நடக்குது, அவன் பாடிக்குள்ளே என்ன நடக்குது, அவனுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு புரியவே இல்லை. யார்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிறது, அவன் அம்மாக்கிட்ட சொல்லவா அப்பா கிட்ட சொல்லவா எதுவுமே தெரியல. எப்போதுமே தனியாக எழுந்திரிச்சி 2 மணி இல்லைனா 3 மணிக்கு தூக்கம் வராமல் பாத்ரூம்குள்ளே போய் கண்ணாடியை பார்த்துட்டு அவனுடைய முகத்தை பார்த்து அவன் அழுதுட்டுருக்கான். அழுதுகிட்டே இருக்கும்போது கடவுள் வந்து நம்மளை படைச்சிட்டான், ஆனால் வந்து மனசை மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். மறுநாள் ஆகுது. ராமோட அப்பா டீ குடிச்சிட்ருக்காரு, பேப்பர் படிச்சிட்ருக்காரு. ராம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான், இவரும் ஆஃபீஸ்க்கு போகணும், ஆனால் அதை மறந்து டீ குடிச்சிட்ருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து சடனாக ஒரு கால் வருது. அப்போ அந்த காலில் ராமோட பிரின்சிபல் வந்து கால் பண்ணுறாரு. இது வரைக்கும் ராமோட ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற பேரில் இது வரைக்கும் எந்த காலுமே ரீச் ஆனது கிடையாது. அவன் 12th படிக்கிற வரைக்கும் இது வரைக்கும் அவர் ஸ்கூலுக்கு போய் விஷயத்துக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் கால் வருது. அதனால் அவர் ரொம்ப பதட்டமாக பேசுகிறாரு. என்னாச்சு, ராமுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா, ராமுக்கு உடம்பு சரியில்லையா, ராம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. மொபைலில் இதை பற்றி எதுவும் பேச முடியாது, தயவு செஞ்சு நேரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமோட பிரின்சிபல் வந்து கால் பண்ணுறாரு. ராமோட அப்பாவுக்கு இது ரொம்ப புதுசாக ஸ்ட்ரேஞ்ச் ஆகுது. இது வரைக்கும் நம்மளை கூப்பிட்டதே கிடையாது, அதுவும் பிரின்சிபல் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணி கூப்பிடுற அளவுக்கு ராம் என்ன பண்ணான்? சரின்னு ஓகேன்னு போகிறாரு. ராமோட கிளாஸ் ரூம் எதுன்னு தெரியல, ஸ்கூல் பிள்ளைங்கக்கிட்ட கேட்குறாரு. ஒரு வழியாக அங்கே கேட்டு இங்கே கேட்டு பிரின்சிபல் ரூம்குள்ளே என்டர் ஆகிட்டார். அப்போ ராம் அங்கே உட்காந்துருந்து அழுதுட்டுருக்கான். இப்போ ராம் என்னாச்சுப்பா, ஏன் அழுகுற, ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பிரின்சிபல், நான் சொல்கிறேன், உங்கள் பையன் இது வரைக்கும் 3வது முறையாக கேர்ள்ஸ் டாய்லெட்குள்ளே போயிருக்கான். சொன்னதும் அவருக்கு தாங்க முடியல. ஏன் பையனா, கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, இது வந்து 3வது முறை. நீங்களே உங்கள் பையன்கிட்ட கேளுங்க. 2 முறை வந்து நான் வார்ன் பண்ணி அனுப்பினேன், இப்போ 3வது முறை அவன் பண்ணதுனால தான் உங்களுக்கு கால் பண்ண வேண்டியதாகிருச்சு, கேளுங்கன்னு சொல்லும்போது ராமும், ஆமாப்பா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் நான் வந்து வேணும்னு நான் பண்ணலைப்பா, நான் வந்து பாயாக ஃபீல் பண்ணலைப்பா, என்ன அறியாமலே நான் வந்து கேர்ள்ஸ் டாய்லெட்குள்ளே போயிட்டேன், சத்தியமாக நான் வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்லவும் செவுட்டில் ஒரு அட்ரை. ஓ, உன்னை நான் வந்து எவ்வளோ ஒழுக்கமான பையன், என் பையன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு உன்னை நினச்சி நான் மாறு தட்டிட்டு அலைகிறேன், நீ இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கவா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் செவுட்டில் 4 அடி பலார்னு அடைஞ்சிட்டாரு. ராம் உட்காந்துருந்து பாம்போல் அழுதுட்டுருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட் ஆகுது. ராம் முதல் முறையாக அவங்க அம்மாவோட சாரியை வியர் பண்ணிவிட்டு கண்ணாடியை பார்த்து அழுதுட்டுருக்கான். இந்த பாத்ரூம்குள்ளே மட்டும்தான் அவனாகவே இருக்கான்.
வெளியே வந்துட்டான்னா அவன் வந்து ஒரு முகமூடி போட்ட மாதிரியும் ஒரு ஒரு காஸ்டியூம் வியர் பண்ண மாதிரியும் ஏதோ நாடகத்துக்கு போன மாதிரியும் இருக்கான். இந்த 4 செவத்துக்குள்ளே ஒரு குட்டி இந்த டாய்லெட்டுக்குள்ளே தான் ராமாக இருக்கான். இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது. எனி டைம் நைட்டில் உட்காந்துருந்து அவனை பார்த்து ரசிச்சிட்ருக்கான். சடனாக ஒரு ஆள் வந்து கதவு தட்டுற மாதிரி இருக்குது. அப்போ அவன் வந்து யாருன்னா ராமோட அப்பா தான். என்ன பண்ணிகிட்ருக்கான், எப்போ பாரு ஏதாவது ஒரு 2 மணிக்கு 3 மணிக்குன்னு எழுந்து பாத்ரூமில் போய் 1 மணி நேரமாக என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரு. ராம் வந்து கதவை திறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறாரு, அதுவே ஒரு உடஞ்ச கதவு தான், லைட்டாக தட்டினா போதும் ஓப்பன் ஆயிரும். டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. ராம் வந்து அவங்க அம்மாவோட சாரியை வியர் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவோட வளையலை வியர் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு மனுஷன் உடஞ்சி போயிருந்தார். அவருக்கு என்ன ஃபீல் பண்ணுறது, என்ன நடக்குதுங்கிறதே தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.